ஸோ நான் இப்போ எனக்கு வந்து என்னோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நான் கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் என்னோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி தான், பட் நான் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு விட ஜாஸ்தியாக நான் கேலரிஸ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நான் பேர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவேன். அதுக்கு பதிலாக பாடி அதை ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணிக்குது. இதனால தான் ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ நான் ரொம்ப செடென்ட்ரியான ஒரு பர்சன், எனக்கு ஒரு 1500 கேலரிஸ் இல்லை 1200 கேலரிஸ் இருந்தால் ஒரு நாளைக்கு போதும். பட் ஆனால் நான் சாப்பிட்ற மீல் வந்து 2000 கிலோ கேலரிஸ் இருக்குது, இல்லை 1800 இருக்குது அப்படின்னா அந்த பேலன்ஸ் 600 to 800 கிலோ கேலரிஸ் எப்படி பேர்ன் பண்ணுவோம்? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தான் நம்மளோட ஃபேட். ஸோ நம்ம இதை வந்து தான் இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா கேலரி டெஃபிசிட். எனக்கு தேவையானது 1500, அதை விட கம்மியாக நான் சாப்பிட்றேன் அப்படிங்கும் போது ஃபாஸ்ட்டாக வந்து வெயிட் லாஸ் ஆகலாம், ஃபேட் பேர்ன் ஆகிடும் அப்படிங்கிறது தான் சஜஷன். பட் அதுவுமே வந்து ஒரு சில பேருக்கு தான் சூட் ஆகும், ஒரு சில பேர் கேலரி டெஃபிசிட் சூட் ஆகாது.